வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஏதாவது ஒரு முருகன் கோயில் போனால் பரவாயில்ல அப்படின்னு மனசில் தோணுச்சு. யோசித்து பார்த்தேன். நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து சேலம் மாவட்டம் வழியாக போயிட்டுருக்கோம். சேலம் மாவட்டத்தில் ஒரு முருகன் கோயில் பிரசித்தி பெற்ற 300 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான அற்புதமான ஒரு கோயில். கேட்டவரம் கொடுத்த கோயில். தைப்பூச விழாவும் மிக சிறப்பாக இருக்கும். அது இனிமேல் தான் ஆரம்பிக்குது. நாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு வந்தோம். பார்த்தீங்களா, அற்புதமாக இருக்குது இந்த முருகன் கோயில். இந்த முருகன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னா, உங்களுக்கு நேரம் கிடைச்சா கூட நீங்களும் ஒரு முறை இந்த டைமுக்கு இந்த முருகன் கோயில் ஒரு டைம் வந்துட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்டையாம்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய காளிப்பட்டி ஸ்ரீ கந்த சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தையன் கோயில் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் ஒரு மாதத்துக்கு எப்போ விசேஷமாக இருக்கும். வெத்தலை பாருங்கள், வெத்தலை தீபம் ஏற்றி பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வெத்தலை 6 தீபம் ஏற்றி கோரிக்கை நிறைவேற்றுறதுக்காக இங்கே பெண்கள் மிகவும் சிறப்பாக வழிபாடு செய்கிறார்கள். கோரிக்கை நிறைவேறு, குழந்தை பாக்கியிருந்து எல்லாமே நடக்கும். நம்ம உள்ளே போகலாங்களா? வாங்க. கருவறைக்குள்ளே போனால் ஆனால் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. இருந்தாலும் நம்ம அப்படி தரிசனம் பார்த்துட்டு, பட்டு துணி வஸ்திரங்களால் செய்யக்கூடியது, பட்டு நூல்களால் முருகன் அலங்கரிக்கிறார். பார்த்தீங்களா, இது உற்சவமூர்த்தி. இந்த வீடியோ பற்றி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.